ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரைட், நான் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாமதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்பப்போ வீடியோ போடுவோம், ரைட்டுங்களா? இப்போ ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் புதுசாக வராங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக என்னோடய பர்ஸ்பெக்டிவ் மோர் தென் நான் ஒரு 10 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கேன் ட்ரேடிங்கில். ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது ஒரு கிளாரிட்டி. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து எடுத்தவுடனே ட்ரேடிங்கான பேசிக்ஸ் கொடுத்தோடனே டெக்னிக்கல்ஸ் இந்த மாதிரி சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேது. ஏன் மார்க்கெட் வந்து ஏறுது, ஏன் இறங்குது அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு புரியவே மாட்டேது. அவங்க ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ட்ரேடிங்கில் வந்து ஒரு தைரியமாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி கேபிட்டல் போட்டால் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து லோவாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்னமும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இன்னமும் நிறைய விஷயம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தர் ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் மாறுபடும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆல்ரெடி நிறைய பேசிக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் நான். ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே ஒரு வீடியோஸ், இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் டெலகிராம் சேனல் தான். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வில் ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நாங்கள் போட்டிருப்போம், சரிங்களா? ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ட்ரேடிங் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ வாங்க, ஸோ கார்த்திக் ட்ரேடிங் அகாடமிக்கு. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரைனிங் அகாடமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீ கிளாஸும் கண்டக்ட் பண்ணுவோம், பெய்டு கிளாஸும் கொடுப்போம், சரிங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸ் பெய்டு கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், ரைட்? ட்ரேடிங்கை பொதுவாக நம்ம என்ன கேட்டகிரிக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து பிகினிங்கில் ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இல்லை நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க, சரிங்களா? ரைட். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம், இன் இந்தியா அவுட் சைட் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்தோன்னா, நான் இந்தியாவில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் தான் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியும், சரிங்களா? சப்போஸ் நான் வெளிநாட்டில் போய் பண்ணுறேன் அப்படின்னா அது கிரிப்டோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற கேட்டகிரியில் போய்டும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் அல்லாத மார்க்கெட் அப்படின்றத பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போ அடுத்தது நான் வந்து ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 2 இருக்குது. என்னென்னா ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ்னுவாங்க பேசிக்காக. அப்படி ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அது என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் மேஜராக ட்ரேட் பண்ணுறது எல்லாருமே இன்ட்ராடே அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா F&O அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கும். ஸோ ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங், நிஃப்டி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேசுவோம், இப்போ அடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் வந்து என்எஸ்சி. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்வாங்க. அதில் சில கேட்டகிரிஸ் வரும், அது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அது ஷார்ட் ஃபார்மில் F&O அப்படின்வாங்க, ஓகேங்களா? இதோட டே அப்படின்றது பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ட்ரேடிங் நடக்கும். அண்ட் மோரோவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்னு எடுத்திங்கன்னா இந்த ட்ரேடிங் டைம் வந்து காலைல 9:15 3:30 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி, இந்த ஆர்டர் ஃப்ளோ புரியுது அவங்களுக்கு. இந்தியாவில் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பேர் என்எஸ்சி பிஎஸ்சின்னு வரும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அது ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. ஸோ அது என்ன டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுது அண்டு எத்தனை நாள், வாரத்தில் எத்தனை நாள் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சா, ரைட்? இதை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன என்எஸ்சியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் பிஎஸ்சி இப்படி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? மூவ் ஆன் டு செகண்ட் திங். இப்போ நீங்கள் அதுவே இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நான் கமாடிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பேர் வந்து எம்சிஎக்ஸ், ஓகேங்களா? ஓகே, ரைட். அதோட டைமிங்கும் வாரத்தில் எத்தனை நாள் அண்ட் டைம் ஃப்ரேம் எவ்வளோ மணி நேரம் ட்ரேடிங்
ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 கம்பெனி இருக்குன்னுவாங்க, 6000லேருந்து 7000 கம்பெனின்னுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா 6லேருந்து 6.25 மணி நேரம் ஒரு நாளைக்கு ட்ரேடிங் ஹவர்ஸு. அதுவே நீங்கள் கமாடிட்டிஸ் M6 மாதிரி எக்ஸ்சேஞ்சில் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதில் மொத்தமே ஒரு 10 ஐட்டம் இருக்கும், சரிங்களா, 10லேருந்து 12 ஐட்டம் இருக்கும். பட் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறது ஒரு 6 ஐட்டம் தான் இருக்கும். அந்த 6 ஐட்டத்தை நீங்கள் செலக்டிவாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது நீங்கள் ட்ரேட் ஆகுதுன்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மார்க்கெட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றத டைமிங் வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், ரைட். அதுக்கான விஷயங்களும் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ கீழே இருக்கா, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கிளியர், அண்டர்ஸ்டுட் ஆச்சா. ஸோ M6 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸ்சேஞ்சோட பேர் என்ன அப்படின்றது கூகுளில் அடிச்சிங்கன்னா தெரியும், M6 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்தியாவில் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கூகுளில் ட்ரேட் பண்ணால் M6ன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ், காப்பர், ஜிங்க் இதெல்லாம் ட்ரேட் ஆகும், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் திங்க். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இண்டெக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க, இன்ட்ராடே பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து நம்ம வில் சி இண்டெக்ஸ், ஓகே. ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸில் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் என்ன மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து என்எஸ்சி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் லாட் சைஸ் வந்து என்னென்னா நிஃப்டி எடுத்திங்கன்னா இண்டெக்ஸில் வந்து 75, பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா 30, ஓகேங்களா. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படி எடுத்திங்கன்னா லாட் சைஸ் வந்து 65. அப்போ ஒரு பாயிண்ட் ஏறுனா உங்களுக்கு வந்து 75 ரூபா, 30 ரூபா, 65 ரூபா கிடைக்கும். ஸோ இன்ட்டு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதெல்லாமே அது மிட் கேப், நிஃப்டி மிட் கேப்னா 120 லாட் சைஸ் இப்போ கரண்ட்லி. அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 அப்படின்னாலும் 25. இது எல்லாமே வந்து எதில் கவர் ஆகும்னா என்எஸ்சிக்குள்ளே கவர் ஆகிடுவோங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்எஸ்சியில் ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒரு பாயிண்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்றது ஒன்றுலேயே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நிஃப்டியில், கிளியர். ஸோ இது வந்து உங்களுக்கு நிஃப்டியில் என்எஸ்சியில் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 5 ஐட்டம் கிளியராக புரிஞ்சுதா. அடுத்தது இப்போ நான் சப்போஸ் பிஎஸ்சி சைடில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்களேன், சென்செக்ஸ்னுவாங்க. ஸோ அது ஒரு லாட் சைஸ்ன்றது 20. ஸோ இதில் வந்து என்னென்னா சிங்கிள் யூனிட்டாக இருக்குது, இது ப்ரீஃபிக்ஸ் ஆஃப் த லாட் சைஸ்னுவாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சை டிசைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பேங்க் எக்ஸ்ன்றது ஒரு லாட்டுன்றது 30, ஒரு பாயிண்ட் ஏறுனா 30 ரூபா. சென்செக்ஸ்ன்றது 50 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட லாட் சைஸ் 60. ஸோ ஒரு பாயிண்ட் ஏறுனா 60 ரூபா. ஸோ இதெல்லாமே வந்து இட் வில் ட்ரேட் இன் த பிஎஸ்சி இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட லாட் எங்கே ட்ரேட் ஆகுது, எவ்வளோ ஒரு லாட்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்றதும் அந்த டைமிங் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்தாலே போதும், இந்த பேசிக். சார் ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றாங்களே, ஸோ இதில் ஏதாவது லாட்டு மாறாது, சேம். இப்போ நான் நிஃப்டியில் போய் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஆப்ஷன் வந்து 75 தான். ஸோ நோ கன்ஃபியூஷன், சரிங்களா. ஸோ எதுவும் குழப்பிக்காதீங்க. ஸோ ஃபியூச்சரில் எது இருக்கோ அதே தான் சேம் வந்து ஆப்ஷன்லேயும் வரும், ஓகே, கிளியர். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா நம்ம. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் நம்ம வந்து, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிற லாட் சைஸை நான் சொல்லி கொடுத்துறேன் இப்போது. ஸோ அதுதான் இண்டெக்ஸ்லையும் வரப்போகுது, ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் வரப்போகுது. ஸோ யூ கோயிங் டு ட்ரேட் இன் இண்டெக்ஸ் ட்ரேடிங் சேம் பார்த்தாச்சு, ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தாச்சு, சேம் லாட் சைஸ் தான், சரிங்களா. ஸோ நான் இன்னும் ஆப்ஷன் பற்றி சொல்லித்தரேன். இன்ட்ரா ட்ரேடிங்கும் சேம், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வாங்கி அன்றைக்குள்ளே விற்றுட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் இன்ட்ராடே ட்ரேடிங், ஓகே. ஸோ நவ் மூவ் ஆன் டு த செகண்ட் எக்ஸ்சேஞ்சில். ஸோ நம்ம இந்தியாவில் இண்டெக்ஸில் எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சி பிஎஸ்சி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா F&O. இது எல்லாமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் வரும் கேட்டகிரிக்குள்ளே, ஏன்னா லாட் சைஸாக வருது இல்லையா, அதனால் F&O தான் இது எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமாடிட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ கமாடிட்டிஸில் என்ன அப்படின்னா என்ன எக்ஸ்சேஞ்சு M6. ஸோ M6ல் என்ன டைமிங் பார்த்தாச்சு. இப்போ இங்கே என்ன கமாடிட்டிஸ்லாம் ட்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. பார்க்கலாமா, ரைட், ஓகே. இப்போ கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து புல்லியன், எனர்ஜி, பேஸ் மெட்டல் 3 கேட்டகிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வருது பாருங்கள். கோல்டு அண்ட் சில்வர் வரும் புல்லியனில், எனர்ஜியில் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் வரும், பெட்ரோல் வருதுல அது,
காப்பர் அண்ட் ஜிங்க் வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த 6 ப்ராடக்ட் நான் சொன்னேன் இல்லையா, கமாடிட்டி பொறுத்தவரைக்கும் 6 ப்ராடக்ட் தான். ஸோ கோல்டு ஒரு பாயிண்ட் ஏறினா 100 ரூபா. ஓகே, கிளியரா? அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சா உங்களுக்கு? ரைட். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஏறினா எவ்வளோ வரும் நீங்கள் சொல்லுங்கள்? கோல்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபா ப்ராஃபிட்டு. சில்வர் ஒரு பாயிண்ட் ஏறினா 30 ரூபா ப்ராஃபிட்டு. க்ரூட் ஆயில் ஒரு பாயிண்ட் ஏறினா 100 ரூபா ப்ராஃபிட்டு. நேச்சர்ஸ் ஒரு பாயிண்ட் ஏறினா 1250. காப்பர் ஒரு பாயிண்ட் ஏறினா 2500. ஜிங்க் ஒரு பாயிண்ட் ஏறினா 5000. ஸோ மார்க்கெட் வந்து 14 மணி நேரம். அதே செக்மெண்ட்டில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து என்னென்னா மெகான்னுவாங்க. அதுலேயே மினி இங்கே பாருங்கள். ஸோ மெகா மினிலாம் இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ அதே இது எல்லாமே மெகா, இது மினி. அடுத்து மைக்ரோவும் இருக்குது. இதேமாரி ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இது மெகா, இது மினி, இது மெகா, இது மினி, இது மெகா, இது மினி, இது மெகா, இது மினி. ஸோ இதில் வந்து மெகா மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லோவாக மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ க்ரீனாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ஏன்னா அதில் தான் வந்து நிறைய வால்யூம் நடக்கும், நிறைய வாலட்டைல் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் ஏறினா க்ரூட் ஆயில் ஏறினா 100 ரூபா ப்ராஃபிட்டு. அதே மினியில் பண்ணால் 10 ரூபா ப்ராஃபிட்டு. கோல்டு மெகா பண்ண 100 ரூபா, மினி பண்ண 10 ரூபா. நேச்சுரல் கேஸ் மெகா பண்ண 1050, மினி பண்ணால் 250. சில்வர் மெகா பண்ண 30, மினி பண்ணால் 5 rupees. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நீங்கள். ஸோ கமாடிட்டிலையும் என்னென்ன விஷயம் இருக்குது, 14 மணி நேரம் ட்ரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஐட்டம் தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து நான் சொன்னாலே மினி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ மினி இருக்குது எல்லாத்துலேயுமே. அதாவது நம்ம சொன்னால அதே இது வந்து இங்கே பாருங்கள், மைக்ரோவும் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ எது இதில் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக சொல்லிக்கோம். ஸோ புல்லியன்ஸில் மட்டும் தான் மினி மைக்ரோ இருக்குது, மற்ற எதுலேயும் இல்லை. ஸோ மினி எது இதில் இருக்குது அப்படின்றதையும் கிளாரிட்டியாக பார்த்துங்க. சரிங்களா? ரைட். ஒரு பாயிண்ட் ஏறினா எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது இந்த காலமில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக பக்கத்து காலமாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து திருப்பியும் கிளாரிட்டியாக ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ பேசிக்ஸ் இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க்கு போனால் வந்து நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ட்ரேடிங்கில் 2 அக்கௌண்ட் இருக்குங்க. அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்வாங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ராடே தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஸோ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போதும். இதுவே நான் வாங்குவேன், ஒரு லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு தேவைப்படுனா, நீங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா, NSE/BSEல பண்ண போனால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, டிமேட் அக்கௌண்ட் தேவை. புரிஞ்சுதுல உங்களுக்கு? பட் அதுவே வந்து நான் வந்து இல்லை நான் அக்கௌண்ட்டை தான் பண்ண போகிறேன், இன்ட்ராடே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, ட்ரேடிங் அக்கௌண்ட்டே போதும். கிளியரா? ஸோ கிளியராக புரிஞ்ச எல்லாருக்கும்? ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்குன்னா எஃப்என்டோக்கு போதும். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ நான் இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ராடே பண்ண போகிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா, யூ நீட் அரௌண்ட் ஒன்லி எஃப்என்டோ ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க. அது NSE இருக்கலாம், MCX இருக்கலாம், BSE இருக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். பட் இதுவே நான் வந்து ஒரு 2 வருஷம் வச்சுப்பேன், 5 வருஷம் வச்சுப்பேன், 10 வருஷம் வச்சுப்பேன், அந்த ஸ்டாக் வந்து நான் விற்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேற உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் தேவைன்னா இந்த அக்கௌண்ட் தேவை, டிமேட் அக்கௌண்ட். 2வதுல இருக்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ டிமேட்டுன்றது வந்து NSE/BSEல தான் இருக்குது, MCXல இல்லை. ஸோ இது புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா, அந்த டைம் டூரேஷன்றது வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும். அதாவது அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிச்சிருங்க. இதெல்லாமே நம்ம லைவில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே வந்து என்னென்ன விஷயம்லாம் வரப்போகுதுன்றது. ஸோ இது ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ட்ரேடிங்கில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம். ரைட். ஸோ மூவ் ஆன் டு ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷனுக்கான விஷயம். இது வந்து டெய்லி மாறாது, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்னென்னா, இப்போ ஷீட் 2ல் எல்லாமே முடிச்சிட்டோம், ஷீட் 1ல் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஷீட் 2ல் இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ அது லாஸ்ட்டு நான் காட்டுறேன் என்னென்னலாம் நீங்கள் இன்னும் படிக்க வேண்டியது இருக்குன்னு. ஸோ ஷீட் 1ல் என்னென்னா, நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஷீட் 2ல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிட்டோம்.
ஓகேங்களா. இப்போது ஷீட் 3 போகிறோம். ஷீட் 3ல வந்து என்னென்னா பேசிக்ஸ் மட்டுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 50 வேர்ட்ஸ் இருக்குது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே போய் படிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் இருக்குது. அதே வந்து அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் 2 முடித்த உடனே 3 வந்து டெக்னிக்கல் சைடில் வரீங்க. ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 வேர்ட் இருக்குங்க, 30 40 வேர்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்ஸ் முடிச்சிடலாம். பேசிக்ஸ் இந்த 40 வேர்டு 40 to 50 வேர்டு வந்து உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். தென் நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங்க. ஸோ நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பார்க்குறது ஆப்ஷன் ட்ரேடிங். இங்கே ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறது ப்ளூ கலரில் நான் ஹைலைட் பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சைடு ஆப்ஷன் ட்ரேடிங்கு, எந்த பக்கம் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ இதில் வந்து இதே வேர்டு வந்து அந்த சைடு சொல்கிறாங்களா, இல்லை அந்த சைடு சொல்கிற வேர்டு இந்த சைடு யூஸ் பண்ணுறாங்களான்றது எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே. தென் ஃபஸ்ட் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் திங். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே 2 சைடுமே லாட் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ லாட் சைஸ்ன்றது நம்ம சொல்கிறோமா இல்லையா? நிஃப்டிலேயும் லாட் சைஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலோட லாட் சைஸ்ன்னு தெரியணும் உங்களுக்கு. ஸோ நான் கமாடிட்டி பண்ண போகிறேன், இல்லை இதில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ டோல்ட் யூ லாட் சைஸ் என்னன்றது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும், லாட் சைஸ் தெரியணும். ஸோ கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலோட லாட் சைஸ் எவ்வளோ, இங்கே பாருங்கள். க்ரூட் ஆயில் லாட் சைஸ் எவ்வளோ, 100. அப்போ ஒரு பாயிண்ட் ஏறினா எவ்வளோ, 100 rupees ப்ராஃபிட். ஸோ லாட் சைஸ் எவ்வளோ, ஸோ நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75. சப்போஸ் நான் இல்லை என்எஸ்சிலே வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பண்ண போகிறேன் அப்படின்னா லாட் சைஸ் கரெக்ட். இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன், சென்செக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா சென்செக்ஸோட லாட் சைஸ் கரெக்டாக. ஸோ பிஎஸ்சியில் பண்ண போகிறேன்னா ஸோ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறீங்கன்றதையும் தெரிஞ்சிடும், அதோட லாட் சைஸ் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பேசிக் விஷயங்க. ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகே. சப்போஸ் இல்லை நான் வந்து கமாடிட்டி பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ லாட் சைஸ் ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாட் சைஸே தெரியல அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல படிச்சிருங்க. சரிங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ சிம்பிள். ஒரு செக்மெண்ட்டில் இருக்குன்னா அந்த செக்மெண்ட்டோட லாட் சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா. இது வந்து ஃபீச்சர்ஸு. இதை நீங்கள் ஆப்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது ஃபீச்சர்ஸு. சரிங்களா. ஸோ நான் ஆப்ஷனை வந்து ப்ளூ கலர் டிக் அடிக்கிறேன் பாருங்கள். சாரி, ஃபியூச்சர் ட்ரேடிங். ரெட் கலரில் டிக் அடிச்சது எல்லாமே ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ளூ கலர் டிக் அடிச்சதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த சைட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. மூவ் ஆன் டு த செகண்ட் திங். இப்போ செகண்ட் திங் என்னென்னா, எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி மந்த்லியில் இருக்கும்ன்றாங்க. அது எப்படி என்னன்றதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக காட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ எக்ஸ்பைரி இருக்கும், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கும். அதுவே வந்து நம்ம ஃபியூச்சரில் பண்ணோன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்பைரினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அது எப்படி வீக்லி மந்த்லி சொல்கிறாங்கன்னா, அப்போது ஒரு கான்ட்ராக்ட் பேஸஸில் இருக்க போகுதுன்றத தேர்ட் ஒன்னில் அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு கான்ட்ராக்ட் வரப்போகுதுன்றத தேர்ட் ஒன்னில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் செகண்ட் படிக்கும்போது தேர்டையும் நோட்டீஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்பைரிக்கு ஒரு டைம் லைன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் த அக்ரிமெண்ட். நீங்களும் இன்னொருத்தரும் அக்ரிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் இந்த கான்ட்ராக்ட் வந்து இத்தனை தேதிக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா. அது நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஒரு கான்ட்ராக்ட் அண்ட் வித்தின் த டைம் ஃப்ரேம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீக்லி ஆப்ஷன், மந்த்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீக்லி ஆப்ஷன் என்னென்ன வருது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து வீக்லி ஆப்ஷனில் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு வீக்லி ஆப்ஷன் இருக்குது, மற்ற எதுவுமே வீக்லி ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்எஸ்சியில் போனீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி மட்டும் நீங்கள் வீக்லி ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ மற்றது எல்லாமே மந்த்லி ஆப்ஷன் தான். நிஃப்டியும் மந்த்லி ஆப்ஷனில் இருக்குது, வீக்லி ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சென்செக்ஸும் வீக்லி ஆப்ஷன் இருக்குது, மந்த்லி ஆப்ஷன் இருக்குது. பட் நான் வீக்லி மட்டும் ட்ரேட் பண்ண போகிறேன், ஹீரோ கேம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பைரி உள்ள ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ ஒன்லி இப்போ கரண்ட்லி அவைலபிள் வீக்லி எக்ஸ்பைரினா நிஃப்டி 50 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அண்ட் சென்செக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் டைமுக்குள்ளே வரும். அது ஸோ கூகுளில் போய்ட்டு நிஃப்டி ஆப்ஷன் செயின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ என்ன கான்ட்ராக்ட் நீங்கள் விசிபிள் பண்ண போகிறீங்க அதோட எக்ஸ்பைரி டேட்டு காட்டும். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட். நம்ம வீக்லி மந்த்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் வந்து வேறு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். சப்போஸ் டு பி ஐ டோன்ட் வாண்ட் டு பி நிஃப்டி, நான் வந்து பேங்க் நிஃப்டி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் இருக்குது பாருங்கள்.
ரைட்டா? ஸோ இதுவே நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து மந்தோட மிடில் இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன். ஸோ அப்போ மந்த் எண்டில் இருக்காதா நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்னா அதுலேயே இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு 2 எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ வீக்லியும் இருக்கும், மந்த்லியும் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போ நிஃப்டியோ க்ரூட் ஆயிலோ பேங்க் நிஃப்டியோ பண்ணுறீங்கன்னா அதில் வந்து என்னென்னா 2ஆக பிரிப்பாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பிரிப்பாங்க. வேறு க்ரூட் ஆயில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் மாதிரி கேட்டகரிஸில் பண்ணுவாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்னன்றது நம்ம அடுத்தது 5வது 6வதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னன்றதே நீங்கள் அப்படியே பார்த்துருங்க கீழே. ஓகே. இப்போ 5th ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ 4வதோட கண்டினியூஷன் தான் அடுத்தடுத்து இதில் சொல்கிறாங்க. 5, 6ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஏறப்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஸ்மால் கேபிட்டல் ஒரு 5,000, 10,000, 25,000 அதாவது பிலோ 50,000 கீழே இருக்க கேபிட்டல் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா மார்க்கெட்டில் அனுபவம் இல்லை, பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் ஒரு பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற பிளானில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஏறுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வாட் தேர் பிளானிங் டு டூ. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பையிங் கால் ஆப்ஷன். அவங்களுக்கு பேர் வந்து ஆப்ஷன் பையர்னு பேர். ஸோ நோ கம்பல்சரி, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து கான்ட்ராக்டை விற்றே ஆகணுன்ட்டுலாம் கிடையாது, நீங்கள் விற்காமல் கூட வச்சுக்கலாம். பிகாஸ் எல்லா கான்ட்ராக்டும் வந்து 0 தான் ஆகும். ஸோ அதாவது நான் சொல்கிறது வந்து அது ஏன் 0 ஆகுதுன்றது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சால் போதும். ஸோ மார்க்கெட் ஏறுது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்றது பேர். அது மார்க்கெட் ஏறணும்னா நீங்கள் விற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ விற்றா தான் உங்களுக்கு லாபம் வரும். ஸோ விற்காத வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 150 ரூபா போகும்போது விற்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நிஃப்டியில் பையிங் கால் ஆப்ஷன் வாங்குவீங்க. ஸோ மார்க்கெட் ஏறுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. வேற அதே வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புட் ஆப்ஷன் வாங்க. ஸோ மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு அப்போவும் உங்களுக்கு பேர் வந்து ஆப்ஷன் பையர் தான் பேர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷனில் இது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆப்ஷன்னா என்னன்றதை ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தால் கால் ஆப்ஷன் வாங்குகிறோம், டவுன் ட்ரெண்டாக இருந்தால் புட் ஆப்ஷன் வாங்குகிறோம். ஸோ அதை ஹைலைட் பண்ணிங்க. அண்ட் 5th 6th இதுவே நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஸ்கிரிப்ட் தான். இங்கே வந்து 50,000 ரூபாய் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் மார்ஜின் ஜாஸ்தியாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா உங்ககிட்ட வந்து மினிமம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் மார்ஜின் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறது பேஸ்ட் ஆன் த கமாடிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வேறஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 2லேருந்து 2.25 லட்ச ரூபா மார்ஜின் தேவைப்படும். ஸோ மார்க்கெட் ஏறுதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த 2 ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே போதுன்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஒரு இனிஷியல் ஃபார்மேட் இருக்கும். இப்போ பேங்க்கில் வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் கொடுப்பல அது மாதிரி கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை போடணும். ஏன்னா இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இப்போ பணம் கொடுக்கணும் அப்படின்னா டெபிட் கார்டில் ஸ்வைப் பண்ணால் பணம் இருக்கணும்ல. அப்போ அந்த பணம் யார் ஃபஸ்ட்டு போடுறா அந்த டெபிட் கார்டில்? நீங்கள் தானே பணத்தை போட்டு வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த பணத்தை வந்து கார்டு மூலிமா நீங்கள் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கணும் வாங்கிக்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அது 0 பேலன்ஸில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட். ஸோ யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட் ஃபார் யுவர் அக்கௌண்ட். சரிங்களா? சரி, நீங்களே உங்களோட செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே ஃபண்ட்ஸ் மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ண முடிஞ்சோன்னா அது கரெக்டாக வந்தோடனே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியை வச்சு அந்த ஆப்பில் ஆர்டரை பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது மார்க்கெட்டில்? சரி, மார்க்கெட் ஏறும்னு தோணுச்சுன்னா ஃபியூச்சர்ஸில் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அதே கான்ட்ராக்டை அதாவது அந்த கான்ட்ராக்டை இல்லாமே விற்கலாம். ஸோ யூ மேக் மணி. ஸோ அது எப்படின்றதையும் நான் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே சொல்கிறேன். ஓகே. ஸோ 2 சைடும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சிக்கணும். அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். இது என்னன்றதை ஒரு 5, 6 மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேசிக்காக மார்க்கெட் பிகினராக இருக்க பட்சத்தில் இதுக்கு கிளாரிட்டியாக புரியும். நல்லா புரிஞ்சுங்க. சரி, நான் இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பிகினர் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கால் ஆப்ஷன் இந்த இருக்குல்லையா இதை வாங்குவீங்க. இதே மார்க்கெட் டவுன் இருந்தால் புட் ஆப்ஷன்ஸ் வாங்குவீங்க. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து எந்த கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணாலும் இப்படி தான். மார்க்கெட் ஏறுனா கால், இறங்குனா புட்டு, இது வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக வந்து என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா இந்த சார்ட்டை போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இங்கே நல்லா கவனிச்சு இந்த மாதிரி இப்போ இறங்கிருக்கு இல்லையா, இப்போ வந்து என்ன ப்ரீமியம் வந்து நல்லா ஏறி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இப்படி இறங்கும் போது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து நல்லா ஏறும். ஓகே. வேற இங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு இல்லையா, இப்போ வந்து என்னென்னா
புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கம்மியாகும், கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரைஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏறும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணீங்க, கால் ஆப்ஷன் வைங்க. வேறஸ் நீங்கள் இறங்கணும் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணது வந்து யூ ஹேவ் டு பை புட் ஆப்ஷன். சரி, இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில். வேறஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எப்படி டேரெக்டாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, ரைட், இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஏறப்போகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஏறப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க டேரெக்டாக. என்ன ரேட் இருக்குது பாருங்கள். ஸோ 48,900 சில்லறையில் பை பண்ணுவாங்க. 900 950 வாங்குகிறாங்க. தே வில் சேல் அரௌண்ட் 49,300. ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்குன்னா மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. அப்போ 300 இன்ட்டு, ஸோ நம்ம 300ல் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதாவே வச்சுப்போம். லெட்ஸ் அஸ்யூம் இட் 100 பாயிண்ட்ஸ் யூ கவர் தட். ஓகே, பை பண்ணி நீங்கள் மேலே போய் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோன்னு தெரியணும். அந்த நீங்கள் பர்டிகுலர் ட்ரேட் பண்ண போகிற கமாடிட்டியோட லாட் சைஸும் உங்களுக்கு தெரியணும். அது ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் இருக்கலாம். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஏறுனா கால், இறங்கினா போட்டு. இப்போ நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிறதுனால ஸோ இந்த பர்டிகுலர் கமாடிட்டியோட லாட் சைஸ் எவ்வளோ அப்படின்னா 30. இப்போ 100 இன்ட்டு 30 எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. அப்போ எனக்கு ஒரு 300 கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி. இல்லை, 3000 கிடைக்கும். கரெக்டாக 10 பாயிண்ட் பிடிச்சா தான் 300, 100 பாயிண்ட் பிடிச்சா 3000. ஸோ 100 பாயிண்ட்ஸ், 100 இன்ட்டு 30 3000 ருபீஸ் யூ ஆர் மேக்கிங் ப்ராஃபிட். இப்போது அதுக்கு மேலேயும் கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு இல்லையா. இப்போ கேள்வி என்னென்னா, நான் ஏறும்னு நினச்சது கரெக்டாக நடந்தால் பரவாயில்ல. சப்போஸ் நான் வந்து மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து தே வில் ஃபர்ஸ்ட் செல் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. அதுக்கு பணம், அந்த ப்ரீமியம் மார்ஜின் மட்டும் கட்டுவாங்க. ஸோ பணத்தை கட்டிட்டு அக்கௌண்ட்டில் இருந்தோடனே செல் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல விற்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போது 49,400 விற்றாங்கன்னா இங்கே வரும்போது வாங்குறாங்க. அவங்ககிட்ட ப்ராடக்ட் ஓன் பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் காசு கொடுப்பாங்க, ரைட். ஸோ நீங்கள் எப்படி இங்கே வந்து பை பண்ணும்போது உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்ததுனால நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதோ, சேம் வே, அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சிங்களா. சேம் வே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சேம் கான்செப்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணி இங்கே புக் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு 49,400 செல் பண்ணி இங்கே ஆல்மோஸ்ட் 48,950 ஆர் 900 கவர் பண்ணும்போது இந்த சேம் வே மோர் தென் 100 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அதே 3000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேம் லைக் தட். ஸோ இதில் வந்து இதுதான் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா அதுக்கு மார்ஜின் 1.5 லட்ச ரூபா தேவை, இதுக்கு 50,000 இருந்தாலே போதும், ரைட். திஸ் இஸ் எ கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஃபியூச்சர்ஸில் பண்ணுறது இருந்தால் ஒரு கான்செப்ட்டு, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ஏறப்போகுதுன்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை இங்கே யோசிக்கணும். ஓகே, வேறஸ் இங்கே வந்து என்னென்னா ப்ரீமியம் கொடுக்கும், இது மார்ஜின் மணி காட்டணும். ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சுங்களா. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து ஒன்று இருக்கும், 7வது பாருங்கள், ரைட்டர்ன்றாங்க. ரைட்டர்னால் என்னென்னா நம்ம வந்து வாங்கிறது மட்டும் தான் பேசியிருந்தோம் ஆப்ஷனில். ஆப்ஷனை விற்க முடியாதா, வாங்காமல் விற்க முடியாதா. இப்போ நமக்கு வந்து 6வது பாயிண்ட்டை பாருங்கள், இங்கே ஃபியூச்சர்ஸில் வந்து வாங்காமே விற்கலாம் அப்படின்றாங்க. பட் இங்கே ஆப்ஷன் இல்லைன்றான் 5, 6ல், 7வதுல இருக்குன்றான். ஆனால் இங்கேயும் பணம் கொடுக்கணும் 1.5 லட்ச ரூபா. எப்படி ஃபியூச்சரில் வந்து 1.5 லட்ச ரூபா கட்டி நம்ம விற்கிறோமோ அதே மாதிரி இங்கே விற்கலாம், செல் ஆப்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்ன்றாங்க. அவர் வந்து ஜென்ரலாக கூப்பிட்றது ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே மேலே என்ன பண்ணோம், பை பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம எல்லோரும் என்ன சொன்னாங்க, பையர்னாங்க, ஆப்ஷன் பையர்னாங்க. கால் ஆப்ஷன் ஆனாலும் ஆப்ஷன் பையர், புட் ஆப்ஷன் ஆனாலும் ஆப்ஷன் பையர். பட் வேறஸ் நம்ம ஆப்ஷனை விற்கிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மார்க்கெட்டை வந்து ஆப்ஷன் வாங்காமல் விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆப்ஷன் ரைட்டர் அப்படின்னு பேர், சரிங்களா. ஸோ கிளியராக புரிஞ்சுங்க, ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருக்கும்னு நான் சொன்னேன். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பைரியெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அது கம்பல்சரி நம்ம விற்றுட்டு தான் வாங்கி ஆகணுன்றது கம்பல்சரி. ஓகே, ஆப்ஷன் ரைட்டருக்கு அது கம்பல்சரி, பட் ஆப்ஷன் பையருக்கு கம்பல்சரி இல்லை. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபியூச்சர் மார்க்கெட்லேயே வந்து என்னென்னா கம்பல்சரி தான், நீங்கள் வாங்கியிருந்தால் விற்றுருந்தால் வாங்கிடணும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்குள்ளே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், சார் நான் இப்போ ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டோட எண்டில் தான் வந்து விற்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அடுத்த 1 மினிட் ஆர் 5 மினிட்ஸில் ஏறிச்சுனாலும் விற்றுக்கலாம். அதுக்காக அந்த கான்ட்ராக்ட் வரைக்கும் எண்டு பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கும் சரி, ஐதர் ஆப்ஷனுக்கும் சரி. ஸோ ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். ஓகே, கிளியர். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தே கால்ட் ஸ்ட்ரைக்குன்றாங்க. ஸ்ட்ரைக்கு அப்படின்னா இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, 7, 8 சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வி கால்ட் ஸ்ட்ரைக்குன்னு. ஸ்ட்ரைக்குனா என்னென்னா ஒரு ஸ்ட்ரைக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக லைவாங்களா உங்களுக்கு
ஸோ ஒரு கான்ட்ராக்ட்டுக்கும் இன்னொரு கான்ட்ராக்ட்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கா பேங்க் நிஃப்டியில். நீங்கள் வந்து கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷன்லையும் யூ கேன் see the strike. ஸோ யூ கேன் able to see 42,000, 42,500, 43,000, 43,500, 44,000 அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து தே கால் ஸ்ட்ரைக். ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷன்லையும் யூஸ் பண்ணிங்கனாலும் ஆப்ஷனில் யூ கேன் see the strike, பட் வேறு ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. கிளியர். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பட் திரும்ப திரும்ப பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக புரியும். அடுத்த வேர்டு என்னென்னா தே கால் ஃபியூச்சர் ப்ரைஸ், வந்து தே கால் ப்ரீமியம்னுவாங்க. வேறு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தே கால் ஃபியூச்சர் ப்ரைஸ் டேரெக்டாக. ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே நான் காட்டுற பாருங்க. இப்போ வந்து நம்ம வி கோ டு சி ப்ரீமியம் ஃபஸ்ட்டு. கால் ஆப்ஷன், ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துட்டுக்கனால ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா தே கால்டு ப்ரீமியம். ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதையும் முதற்கொண்டு இங்கே காமிச்சிடுறேன். ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்படின்றதையும் நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வி கோ ஃபார் த ஆப்ஷன் ட்ரேடிங். சரிங்களா, ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துட்டு தென் ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 50. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் பார்த்துட்டிங்க. இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன், இது ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் கிளியரா? இப்போ ப்ரீமியம்ன்றாங்க. ப்ரீமியம் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துங்க. இப்போ 42,000 ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, இதோட பீட் அண்ட் ஆஸ்கை பாருங்கள், ப்ரைஸை பாருங்கள், ப்ளஸ் எல்டிபி பாருங்கள். இதுதான் வந்து ப்ரீமியம்ன்றாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது என்ன ப்ரீமியம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கால்குலேட். இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ரீமியம், பிட் அண்ட் ஆஸ்கோட ப்ரீமியம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கால் ஆப்ஷன் சைடில் பார்க்குறோம். இப்போ கால் ஆப்ஷனில் என்ன ப்ரைஸாக கொடுத்தா நமக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும் அப்படின்னா 174.85ன்றாங்க. ரைட்டா, இப்போ 174.85னா 75 இன்ட்டு எவ்வளோ ப்ரீமியம் எல்டிபி எவ்வளோ இருக்குது, அதான் வந்து நீங்கள் கொடுக்க போகிற காசு எவ்வளோ, 175 ரூபா கொடுக்கணும். அப்போ 175 இன்ட்டு 75னா ஒரு லாட் வாங்கினா நம்மகிட்ட 13,125 ரூபா இருக்கணுங்க. இதுதான் இன்ட்டு எத்தனை லாட். இப்போ 10 லாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 10 குவான்டிட்டி வாங்கினா 1,31,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபா தான் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம 50,000 இருக்குது அப்படின்னா யூ கேன் சி எத்தனை லாட் வாங்க முடியும், நம்மளால் ஒரு 2 லாட் 3 லாட் தான் வாங்க முடியும். கரெக்டாக. ஸோ 20,000 இருக்குன்னா ஒரு லாட் தான் வாங்க முடியும். ஸோ இதுதான் இப்போ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இதுக்கு பேர் வந்து தே கால்டு ப்ரீமியம்ன்றாங்க. இப்போ நான் அந்த ஸ்கொயர் பண்ணியிருக்கிற எல்டிபியில் இருக்குது இல்லையா, தே கால்டு ப்ரீமியம். ஓகே, இது வந்து கால் சைட் ப்ரீமியம். அதேமாதிரி புட் சைடும் ப்ரீமியம் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு 2 சைடுமே இருக்கும். இப்போ இங்கேயும் இருக்கும் பாருங்கள் ப்ரீமியம். ஸோ 153.55 காசு இன்ட்டு லாட் சைஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புட்டு வாங்கணும் அப்படின்னா 154ன்னு கணக்கு பண்ணிங்க ரஃப்லி. ஓகே, ஸோ விசே 154 இன்ட்டு 75 புட் ஆப்ஷன் வாங்கினா நம்மக்கிட்ட 11,500 ரூபா. அது ஒரு 13,000 சில்லற. ஸோ 14,000 இது ஒரு 12,000 ரூபா. ஸோ ஒரு லாட் வாங்கினா இவ்வளோ இருக்கணும். மினிமம் ஒரு 15,000 இருந்தால் தான் வி கேன் பை ஆர் செல் பண்ண முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை. இதே நீங்கள் ஃபியூச்சர் பண்ணோன்னா வி நீட் 1.5 lakhs. ஸோ அதையும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் என்னன்றது. இப்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட ப்ரைஸ் என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே காட்டுற பாருங்க. நிஃப்டியோட ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அண்டர்லைங் ப்ரைஸ் வந்து 23,512 ரூபா இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ரைட்டா, இப்போ நம்ம அதை எடுத்துப்போம். ரைட்டா, 23,512 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 23,500 இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோ 75 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கேஷ் பண்ணும் வாங்குறதுக்கு, 17 லட்ச ரூபா இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம யாராவது வருமா. ஸோ அவன் என்ன சொல்லலாம்னா மினிமம் வந்து 10% மார்ஜின் கட்டணும். அப்போ 10% மார்ஜின்னா 1,70,000 நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் 8 to 10% மார்ஜின் இருந்தால் வி கேன் ட்ரேட் இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் அவன் சொல்ல வரான். ஸோ நமக்கு ஒரு 8 to 10% இருக்குது அப்படின்னா மார்ஜின் இருந்துன்னா வி கேன் ட்ரேட். இது வந்து ஸ்டாட்டிக்காக இதே அமௌண்ட்டாக தான் இருக்குமானா இது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். மார்க்கெட் ஏற ஏற விலை வந்து ஏற ஏற மார்ஜின் ஏற்றுவாங்க. ஸோ மார்க்கெட் குறைய மார்ஜினை வந்து குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம், ரெண்டுமே நடக்கும். ஸோ மார்ஜின்ன்றதை வந்து எக்ஸ்சேஞ்சே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 8 to 10%. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% 15% போகலாம், சம்டைம் குறையவும் செய்யலாம், 7% வரலாம். ஸோ அது வந்து பேசிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். சரி, பட் நீங்கள் வந்து ரஃப்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா தான் வி கேன் ட்ரேட் இன் ஃபியூச்சர். ஆப்ஷனில் இருந்தால் இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் கிளியர். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ வந்து ப்ரீமியமும் சொல்லி கொடுத்துறேன் இங்கே 9th. அடுத்து வந்து வி கோயிங் ஃபார் த பார்ட் டைம் ட்ரேட். பார்ட் டைம் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 1 or 2 hours ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ட்ரீட் அஸ் அ பார்ட் டைம் ட்ரேடர். அதுவே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் மார்க்கெட் ஆரம்பிச்சிருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் பண்ணால் யூ ஆர் த ஃபுல் டைம் ட்ரேடர். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கமிட்மெண்ட் இல்லை, நோ
ஃப்ரீயாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் என்னக்குன்னா யூ கேன் ட்ரேட் அஸ் அ ஃபுல் டைம் ட்ரேடர். இல்லை நான் ஜாபுக்கும் போனோம், சைமல்டைம்ஸு ஒரு ட்ரேடிங்கும் பண்ண அடிஷ்னல் இன்கம் பண்ணணும் நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரீட் அஸ் அ பார்ட் டைம் ட்ரேடர். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் வேணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். அடுத்து மார்ஜின் வாங்க. ஸோ மார்ஜின்றது வந்து அந்த ப்ரீமியம் கட்டணும் இல்லையா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 9th பாயிண்ட் பார்த்தல எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்குன்றது வந்து தி கால்டு மார்ஜின் இன் ஆப்ஷன் ட்ரேடிங். அதே தான் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மார்ஜின் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கேல்குலேட்டரில் போட்டு காமிச்சேன். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கலெக்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாமே. ரைட்? ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 விஷயம் பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். பேசிக்காக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பேசிக்காக இந்த 10 விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனாலே ஓரளவுக்கு ட்ரேடிங்குள்ளே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே? ஸோ கிளியர்? ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வி கால்ட் ஆஸ் அ மணினஸ்னுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில். தே கால்டு மணினஸ். மணினஸ்னால் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இன்னு அவுட்டு அட்டுன்னுவாங்க. ஸோ இந்த 3 வகையாக பிரிச்சுவாங்க. வேறு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் அப்படிலாம் கான்செப்டே கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷனில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறேன்னா என்ன ஆப்ஷன் வாங்க போகிறேன் அப்படின்றத கிளியர் பண்ணணும். அப்போது மார்க்கெட் ஏறினா கால் ஆப்ஷன், மார்க்கெட் ஏறினா புட் ஆப்ஷன், இது வாங்குகிறோம். பட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே இன்டெப்த்தாக இன்னும் சில விஷயம் பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ லைவாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ கவனிங்க இந்த இடத்த. ஸோ நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன 23,500 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா இப்போ 23,500 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? இது மார்க்கெட்டில் இப்போ தான் வந்திருக்கு இல்லையா? இந்த நம்பர் தான் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? அடுத்த நம்பர் 23,600 போகணும் மார்க்கெட்டு இல்லையா? அப்போது நம்ம 23,500ன்றது வந்து we can treat as a at the money. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நம்ம வந்து 23,500ன்றது அட் த மணி. இப்போ மார்க்கெட் வந்து 23,500 தான், 23,000லாம் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது அந்த இடத்தெல்லாம் தே கால்ட் ஆஸ் அ இன் த மணி. இந்த இடம் பாருங்கள், கலர் பாருங்கள், we can see this color. அப்போ மார்க்கெட் 23,500க்கு முன்னாடி 23,000 ரீச் ஆகிடுச்சு. அப்போ 400 ரீச் ஆகிடுச்சு, 450 ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்ன ஆகும்னா இந்த மணியாக இருக்கும். ஓகே? இப்போது 23,500ன்றது அட் த மணி. இப்போ மார்க்கெட் 24,000 போயிடுச்சோன்னா போகலை. அப்போது அந்த இடம்லாம் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். அப்போ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. இப்போ கிளியராக புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அப்போது மார்க்கெட்டில் எது இன்னு எது அவுட்டுன்னு. அப்போ இது வந்து அவுட்டு ஒயிட்டாக இருக்க இடம்லாம், ஏன்னா மார்க்கெட் இன்னும் போகலை இந்த ப்ரைஸு. இது ஆல்ரெடி ரீச் ஆனனால இந்த கலரில் இருக்குது பேக்ரவுண்டு. அப்போ இது இந்த மணி. அப்போ இந்த இடத்த வந்து தே கால்ட் அட் த மணி. அப்போ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு அப்படின்னா இதோட அப்படியே ஆப்போசிட் பொசிஷன் தான் புட் ஆப்ஷனு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன மார்க் பண்ணுறோம் அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் தான் புட் ஆப்ஷன்ஸு. அப்போ புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது இந்த இடம்லாம். அப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து என்னது? அவுட் ஆஃப் த மணி. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ 23,300 ஸ்ட்ரைக்கை ப்ரீமியம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து 300 ரூபா இருக்குன்னா இந்த சைடு வந்து 84 ரூபா இருக்குது. அப்போ 84 ரூபா சீப்பாக இருக்குன்னா அது வந்து அவுட்டு, புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. அது நீங்கள் புரிஞ்சிடணும். அதுவே காஸ்ட்லியாக இருக்குன்னா அது இந்த மணி ஃபார் த ஆப்ஷன் பையிங்க்கு, கால் ஆப்ஷனுக்கு. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பக்கம் பண்ண போகிறீங்கன்றதை கிளியராக புரிஞ்சுங்க. அதுவே இந்த மணி புட் ஆப்ஷனுக்கு இந்த மணியும் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த மணி. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெட்டில் மார்க் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து புட் சைடு எது கால் சைடு எதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா எனக்கு வந்து எது குழப்பன்றது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஐ ரைட் இன்னா. ஸோ புட் சைடு எல்லாம் ரெட்டில் எழுதுகிறேன், கால் எல்லாம் இதில் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க, கிளியராக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி பார்த்துங்க. கிளியர்? அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து அட் த மணி. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால அது அட் த மணி. கிளியர்? ஸோ மணினஸ்ன்னுவாங்க ஆப்ஷனில். இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய விஷயம். ரைட்? அடுத்து ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் என்னென்னா ஆப்ஷனில் வந்து டெல்டா, காமா, க்ரீக்ஸ். ஸோ தெரியுதுங்களா? ஸோ டெல்டா, காமா, தீட்டா அண்ட் வேகா. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் க்ரீக்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ என்னென்னா அந்த ப்ரைஸ் மேலே போகிறது கீழே போகுது இல்லையா? ஸோ மேலே அப் ஆகுது இல்லை டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னும் போது ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சிக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸ் பற்றி உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். கிளியராக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுவே நீங்கள் கொஞ்சம் ஃபியூச்சரில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சார்ட்டை மட்டும், இந்த சார்ட்டை மட்டும் ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த சார்ட் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம் அதில். ஓகே ரைட். ஆனால் டெக்னிக்கல்லாம் நிறைய படிக்கணும், பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் அதில் இருக்காது.
ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ட்ரேட் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டாப் லாஸ்னுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கும். ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பையிங் வந்து மேலே போகுது அப்படின்னா இட் இஸ் ஓகே ஃபார் யூ. ஓகே. ஸோ இப்போ எப்படி வச்சுப்போம்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். கரெக்டாக. இப்போ எனக்கு வந்து மேலே போகும்னு தோணுது அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகணும்னு தோணுது. பட் ஆனால் சடனாக கீழே வருது. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா பேனிக் ஆகும். ஸோ நான் எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா, என்னோட ரிஸ்க் என்னன்றதை நான் சொல்லணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ரிஸ்க் என்னன்றது நான் சொல்ல தெரியல அப்படின்னா, நான் ட்ரேட் பண்ணுறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ட்ரியை கண்டுபிடிக்கிறத விட ஸ்டாப் லாஸ் ஜோனை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பை பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களால் எவ்வளோ அஃபோர்டபுள் டு ஸ்டாப் யுவர் லாஸ், என்னால் வந்து இதுக்கு மேலே லாஸ் வந்து தாங்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் போகுச்சுன்னா நான் ஓகே. சப்போஸ் நான் இதுக்கப்புறம் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொன்னோம். அப்போது அந்த லாஸை வந்து டிசைட் பண்ணுறோம்ல. இப்போ ₹100 பை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் வந்து எவ்வளோ தூரம் உங்களால் வந்து ₹10 வர வரைக்கும் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். அப்போ ₹90 லாஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணீங்களான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அது முடியாது அப்படின்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ₹100 பை பண்ணுறேன் அப்படின்னா, ஐ கேன் அஃபோர்ட் டு லூஸ் ஒன்லி ₹1 அப்படின்னா ₹99 நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ₹1 அடிச்சோன்னு போயிடணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வாங்கினீங்க ₹1 ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, அடிச்சிங்க, போயிடுச்சு. சப்போஸ் நான் வந்து இல்லை, ஐ கேன் அஃபோர்ட் டு லூஸ் அரௌண்ட் ₹30 வரைக்கும் என்னால் தாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போது இந்த ₹30 வந்திருக்காது உங்களுக்கு கீழே. இப்போது மார்க்கெட் இறங்குற மாதிரி இறங்கி திருப்பி மேலே போச்சு. யூ ஆர் இன் த வின்னிங். அப்போ வின்னிங் சைடில் போகிறீங்க. ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களால் ஸ்டாப் லாஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தெரியணுன்றத மைண்ட் செட்டாக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். வாலடைல் சொல்கிறாங்க. அடுத்த வேர்டு வந்து தே கால்ட் வாலடைல். வாலடைல்னால் என்னன்றதை இப்போ பார்த்துருவோம். இங்கேயும் வாலடைல் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே வாலடைல்ன்ற வேர்டு வருது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாலடைலுக்கு அர்த்தம் என்னன்றதுன்னு மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்து மேலே போகும் இல்லை கீழே போகுன்றதை முன்கூட்டியே கணிக்கிறது. இதுக்கு பேர் வாலடைல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ப்ரிடிக்ஷனில் ஒன் ஆஃப் த ஏரியா அது யூஸ் பண்ணுற வேர்டு அது. இப்போ எப்படி வச்சுக்கோமே, இப்போ மார்க்கெட்டில் எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து டிசைட் பண்ணுறேன் செல் பண்ணுன்ட்டு. ஓகே, நான் செல் பண்ணுறேன், மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இடம் போகணும் டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் சடனாக மார்க்கெட் இப்படி திரும்பிடுது செல் பண்ணோன்னே. அப்போது எனக்கு வந்து இந்த ரிவர்ஸ் ஆகிற ஏரியா வந்து எனக்கு சொல்ல தெரிகிறது. இப்போ எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் வந்து அப் டு இது வரைக்கும் போகுமா இல்லை இது வரைக்கும் போகுமா அப்படின்றத பிடிக்கும். ஸோ நான் இந்த இடத்துலையே வந்து என்னோடய பேரிகேஷன் வச்சுட்டேன் அப்படின்னா நான் லாஸ் பண்ணிட்டுருப்பேன். கரெக்டாக? அல்ல, நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் என்னோடய ஸ்டாப் லாஸை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஏரியா போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆகிறீங்க, ஹிட் ஆகுது, உங்கள் டார்கெட் அடிக்குது இந்த இடத்துல, யுவர் எக்ஸிட். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்ட் வந்து எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் வரும், அது கண்டினியூ ஆகும் அப்படின்றது தெரியணும். திஸ் இஸ் கால்ட் வாலடைல். ஸோ உங்களுக்கு வேர்டு வந்து கரெக்டாக சொல்ல தெரியணும். அப்போ மார்க்கெட் வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன், இன்கேஸ் ரிவர்ஸ் ஆனால் கூட இவ்வளோ தூரம் வாலடைல் ஆகும் மார்க்கெட் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் இங்கே ஒரு பை போடுறீங்க அப்படின்னா, எவ்வளோ தூரம் மார்க்கெட் இப்போ மேலே போகுது கரெக்டாக, திரும்பி கீழே வந்து ஐயோ மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேனிக் ஆகாமல் ஹோல்டு பண்ணுறீங்க. எவ்வளோ தூரம் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும், இவ்வளோ தூரம் என்னால் ஹோல்டு பண்ண முடியும்னா யூ கேன் புக் திஸ் ப்ராஃபிட். அப்போ மறுபடியும் மேலே போகும்போது நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து தே கால் வாலடைல். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிவர்ஸ் ஆகிற அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கேல்குலேஷனில் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, டே ட்ரேடிங்னா என்னென்னா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணால் பண்ணலாம். இன்ட்ராடேன்னா மார்க்கெட் ஆரம்பித்து மார்க்கெட் முடிவுறதுல எத்தனை டைம் வேணால் மல்டிபிள் டைம் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து தே கால் டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எதில் வேணால் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கேல்பிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ஸ்கேல்பிங். அதுவே நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து ஒரு எடுத்து அது அட்வர்ஸ் ஆனாலும் வெயிட் பண்ணி ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடி முடிச்சுன்னா அது பேர் வந்து டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பேர் ஸ்கேல்பிங். அதுவே ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிங்கன்னா இட்ஸ் டே இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேயே இந்த இடத்துல பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் நான் பேங்க் நிஃப்டி பார்க்குறேன். இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள்.
இந்த டைம் ஃப்ரேமை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 1 மினிட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அதாவது 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கால்பிங். சப்போஸ் நீங்கள் வந்து 15 மினிட்ஸை ஹோல்டு பண்ணி ட்ரேடை வச்சுட்டு வெரஸ் நீங்கள் அதை வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் டே ட்ரேடிங். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்து வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் உங்கள் ட்ரேடிங் ரிசல்ட்டை. இப்போ நீங்கள் ஒரு 3 மினிட்ஸில் ஒரு சார்ட்டை வச்சுருங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காது. போட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து 20 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். ஸ்கேல்பிங் எல்லாம் அப்படி தான். மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்டே புக் ஆகிடும். எதோ டார்கெட் அடிக்கும் இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கும், ரைட்டா? பட் இன்ட்ராடே அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 1 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் போகும் மார்க்கெட் ட்ரேடிங். ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஓகே, அண்டர்ஸ்டுட், கிளியர்? வந்து ஸ்விங் ட்ரேடிங்னுவாங்க. ஸ்கேல்பிங்கும் பார்த்தாச்சு, டே ட்ரேடிங்கும் பார்த்தாச்சு. இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலும் சரி, பொசிஷன் ட்ரேடிங்னாலும் சரி, கேரி ஃபார்வர்ட் ட்ரேடிங், இது எல்லாமே ஒரே வேர்டு தான் குறிக்கும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஓல்டு ஃபார்மேட்டில் எப்படி இருந்தால் பிடிஎஸ்டின்னு இருந்தாங்க, எஸ்டிபிடின்னு இருந்தாங்க. ஓகே, ஸோ அது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லேருந்து, அதாவது என்னென்னா நம்ம ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிடிஎஸ்டி தான் பண்ணணும். பை டுடே செல் டுமாரோ கான்செப்ட். அதாவது ஆப்ஷன் இன்றைக்கி வாங்குவோம், சப்போஸ் விலை வரலைன்னா நாளைக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் த நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் போகிறீங்கன்னு அர்த்தம், அல்லது பொசிஷன் ட்ரேடிங் கேரி ஃபார்வர்ட் ட்ரேடிங் போகிறீங்கன்னு அர்த்தம். அதே தான் ஃபியூச்சர்ஸில் நான் இன்றைக்கி ஒரு கமாடிட்டி வாங்குறேன், க்ரூட் ஆயில் வாங்குறேன், இல்லை கோல்டு வாங்குறேன் அப்படின்னா அந்த கோல்டு வந்து விலை ஏறலை, நாளைக்கு வரைக்கும் நான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கால்ட் ஆஸ் அ பொசிஷன் ட்ரேடிங் ஆர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க ஃபியூச்சர்லனாலும் அதுக்கு வந்து பேர் வந்து எஸ்டிபிடின்னுவாங்க, செல் டுடே பை டுமாரோ. அதாவது நாளைக்கு வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு வரலாம். அதுதான் வந்து பை டுமாரோ அப்படின்ற அர்த்தம். என்னென்னா நாளைக்கே நடக்கணும் அவசியம் இல்லை, அது எப்போ வேணால் இன் ஃபியூச்சரில் நடக்கலான்றது அர்த்தம், சரிங்களா? அதாவது அதோட லாபத்தை வந்து நாளைக்கோ இல்லை வருங்காலத்தில் நான் புக் பண்ண போகிறேன்றது தான் அர்த்தம். இதே வந்து எஸ்டிபிடி அப்படின்னு ஆப்ஷனில் மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆப்ஷன் ரைட்டருக்கான அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் இதுதான் கான்செப்ட். ஓகே, கிளியர்? ஸோ உங்களுக்கு 18 நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பாயிண்ட் இல்லை, வேறு ஃபியூச்சர்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா லாங் ஆர் ஷார்ட்னுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறது லாங் போறியா ஷார்ட் போறியானாங்க. ஸோ லாங்னா என்ன அர்த்தம்னா பை பண்ணி செல் பண்ணுறது. அதுவே ஷார்ட்னா என்ன அர்த்தம்னா செல் பண்ணி பை பண்ணுறது. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, பை பண்ணி ஃபியூச்சரில் இங்கே பை பண்ணி இங்கே விற்றீங்க அப்படின்னா இது பேர் லாங்கு. ஓகே, வேறு ஷார்ட்னா என்னென்னா நான் வந்து இங்கே விற்று இப்போ எக்ஸிட் ஆனேன் அப்படின்னா, அதாவது சேல் பை பண்ணேன்னா இது வந்து ஷார்ட் அடிக்கிறதுன்னு அர்த்தம். லாங் போகிறேன்னா பை பண்ணிவிட்டு அப்புறம் சேல் பண்ணுறேன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டுட்? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிளியர்? ஸோ மார்க்கெட்டில் வந்து ரெண்டு இருக்கும், அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். அப்போது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டை வந்து தே கால் ட்ரெண்டுன்னுவாங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்டே ஆகலைன்னா தே கால் சைட்வேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ ட்ரெண்டு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே நல்லா கவனிங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் மூவ்மெண்ட்டே ஆகலை பாருங்கள், இது வந்து சைட்வேஸு. ஸோ இந்த மாதிரி நடக்குதுல, இது வந்து அப் ட்ரெண்டு, இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்னுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்றுமே நகரில் ஒரே இடத்துல இருக்குது, அப்போ சைட்வேஸ். ஸோ அண்டர்ஸ்டுட்? சைட்வேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்களா உங்களுக்கு? மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே சொல்ல தெரியணும், எது அப் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டு. அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டான்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணணும், என்ன மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு, நம்ம எதை வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லோரும் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் லாஸ். அதாவது நான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ப்ரீமியம் காட்டுறனோ அதுதான் என்னோடய மேக்ஸிமம் லாஸ். இப்போ நான் ஒரு 50,000 போடுறேன், ஒரு ப்ரீமியம் 5,000 கொடுத்து வாங்குறேன்னா என்னோடய கேபிட்டல் 5,000 தான் லாஸ் ஆகும், மிச்சம் 45,000 எனக்கு கேபிட்டல் இருக்கும், சரிங்களா? வேறு நான் அதுதான் சொல்லுவாங்க ஃபியூச்சரில் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். எவ்வளோ வேணால் எனக்கு ப்ராஃபிட் வரலாம். ஈவன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து 100 ரூபா ப்ரீமியம் வந்து 1000 ரூபா கூட போகலாம். ஸோ எனக்கு வந்து அப்போ 900 ரூபான்றது ஒரே நாளில் கிடைக்கிற ஒரு ஜாக்பாட் ட்ரேடிங்னு வச்சுங்க. பட் இதே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறதப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து லிமிட்டடாக, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் சொல்கிறது வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ வேணால் இறங்கலாம், எவ்வளோ வேணால் ஏறலாம். ஸோ ரெண்டுமே அன்லிமிட்டடு. ஸோ ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு போத் ஆர் அன்லிமிட்டட், லாஸும் அன்லிமிட்டட், ப்ராஃபிட் அன்லிமிட்டட். அண்டர்ஸ்டுட்? இதுதான் வந்து உங்களுக்கான ஃபியூச்சருக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி காட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இந்த இடம் செல் பண்ணுறேன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, ஓகேங்களா? வேறஸ் நான் இந்த இடத்துல வந்து இது வந்து நான் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணால் ஒரு வேளை மேலே போச்சுன்னா எனக்கு லாஸ் எவ்வளோன்னா சொல்ல தெரியாது. எனக்கு எவ்வளோ வேணால் போகலாம். மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 55,000 கூட போகலாம். ஐ டோன்ட் நோ தட் ஃபியூச்சர். ஓகே,
பட் வேற ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஆப்ஷனில் வந்து நான் வந்து 12,000 கொடுத்து ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். கால் ஆப்ஷன் வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன்னா மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்குல்ல. ஸோ வேறஸ் என்னோட மேக்ஸிமம் லாஸே 12,000 தான். வேறஸ் நான் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் மை லாஸ்னா, இப்போ நான் இங்கே ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்க 51,500 நான் வந்து இங்கே பை அடிச்சிட்டேன் தெரியாமல். அப்படின்னா மார்க்கெட் இப்போ 49,500 போயிட்டுருக்கு. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 2,000 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. அப்போ 2000 × 30 அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 60,000 லாஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? ஸோ இன்னும் மார்க்கெட் இறங்குச்சுன்னா இன்னும் லாஸ் அதிகமாகும். பட் ப்ரீமியம் தான் என்னோடய மேக்ஸிமம் லாஸ். அதில் ஆப்ஷனில் ஃபியூச்சரில் வந்து போத் ஆர் அன்லிமிட்டெட் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ டைம் டிக் என்னன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கும்போது ஒன்று மார்க்கெட் ஏறுதுன்னா கால் ஆப்ஷன் ஏறும், இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன் ஏறும், கரெக்டாக? பட் வேற மார்க்கெட் ஒரே இடத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து கரைய ஆரம்பிக்கும், அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது வந்து எந்த மார்க்கெட்னா தே கால் டைம் டிக்கணும். நம்ம இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்தல, சைட்வேஸில் என்ன ஆகும்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே இருக்கும், மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது மார்க்கெட் எந்த பக்கமும் நகரல அப்படின்னா டைம் டிக் ஆகிட்டே இருக்கும். ப்ரீமியம் வந்து 150 ரூபாயில் இருக்கிறது அப்படியே 70 ரூபா 80 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா அது மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி நோக்கி நகருதுன்றனால அது தே கால் டைம் டிக்கேன்னுவாங்க. பட் அதே மாதிரி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அந்த டைம் டிக்கே கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அந்த ப்ரைஸ் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 23rd என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நமக்கு இப்போ பார்த்தோம்ல மார்க்கெட் இறங்க 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 என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து பணம் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து நம்ம பணம் கட்டிட்டோம், சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 2000 பாயிண்ட் இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்னா எனக்கு 60,000 லாஸு. இப்போது நான் அதுக்கான பணம் எவ்வளோ கட்டியிருக்கேன்? 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ 60,000 மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ என் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 50,000 எக்ஸஸாக தான் இருந்தது. பட் 60,000 லாஸ்ன்னும் போது இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 1,40,000 தான் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கிறதுக்கான பணம் எவ்வளோ இருக்கணும் என்கிட்ட? 1,50,000 லட்ச. அப்போ இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் குறையுது? 10,000. ஸோ அந்த 10,000 என்னை கட்ட சொல்லி திருப்பி வந்து சொல்லுவாங்க. அப்படி கட்டலைன்னா அந்த கமாடிட்டி அவங்களே விற்றுருவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த மார்ஜின் ஷார்ட்ஃபால் இல்லை மார்ஜின் கால்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்னென்னா மார்க்கெட் இறங்க இறங்க, அதாவது நமக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகும்போது அட்வர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் மார்ஜின் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது என்ன அப்படின்னா வேற நமக்கு அங்கே ஒரு டைம் டிக்கேன்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுல, அங்கே வந்து அந்த டென்ஷன் வந்து ஆப்ஷனில் இருக்கும். பட் ஃபியூச்சரில் அந்த டென்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன டென்ஷன் வரும்னா மார்ஜின் கால் வருமானு ஒரு பயம் இருக்கும், நம்ம எடுத்த பொசிஷன் அட்வர்ஸ் ஆயிடுச்சுன்னா. வேற நமக்கு மார்க்கெட் வந்து நமக்கு அட்வர்ஸ் ஆச்சுன்னா ஆப்ஷன் கரையும் ப்ரீமியம். ஸோ நமக்கு அப்போது பயம் ஏற்படும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே பிரச்சனை வந்து டைம் டிக்கே ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். இங்கே மார்க்கெட் நமக்கு அட்வர்ஸாக போச்சுன்னா நமக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும்போது மார்ஜின் கால் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ மார்க்கெட் ரொம்ப பெருசாக இறங்கினா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்னா ஓகே வீ கேன் மேனேஜ். பட் ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ் ஆகிடுச்சு ஒரே நாளில் அப்படின்னா அந்த டைமில் தான் வீ கேன் பாதரப்படுது எனிதிங். அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வி கோ த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இங்கேயும் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானது ஒவ்வொரு டைமும் நம்ம கால்குலேட் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்போம், கரெக்டாக? ரைட். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எவ்வளோ பணம் போடுறேன், எனக்கு எவ்வளோ டெய்லி லாபம் வரணும். இப்போ நான் ஒரு டெய்லி ஒரு 20,000 போடுறேன் அப்படின்னா டெய்லி எனக்கு 500 1000 வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது ROI. ஸோ மந்த் எண்டில் எனக்கு வந்து கேபிட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கணும்? எத்தனை %? 30%, 50%, 100%, 250% அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு த ROI. அது வந்து நீங்கள் மந்த்லி கம்மியாகவும் நினைக்கலாம் அதிகமாக நினைக்கலாம். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் சம்திங். இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கனவு இருக்குது, அதை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன், அதுக்காக நீங்கள் பெரிய விஷயம் முயற்சி பண்ணுறீங்கன்றப்போ எதுவுமே தப்பு கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ பிஸ்னஸ் ஆர் கேம்லிங்னு வரும். ஸோ பிஸ்னஸ்னால் என்ன, கேம்லிங்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னா குத்து மதிப்பாக அப்படின்றது வந்து இப்போ இது ஏறும் அப்படின்னு எனக்கா தோணுது அப்படின்னா இன்டென்ஷன் வந்து எந்த விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணாமல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் நான் பார்க்கல, அப்படியே சும்மா எனக்கு தோன்ற நம்பர்ஸ் மட்டும், இந்த நம்பர் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா தே கால்டு கேம்லிங். இல்லை அதை வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் சார்ட்டை பார்த்து ஒழுங்காக ப்ரொஃபஷனலாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடம் வந்தால் பை பண்ணலாம், இந்த இடம் வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் அ பிஸ்னஸ், ஓகே ரைட். ஸோ பிஸ்னஸ்க்கும் கேம்லிங்கும் இதான் வித்தியாசம். ட்ரேடிங்கில் எப்போவுமே முக்கியமான விஷயம் ப்ராபபிலிட்டி, அக்யூரேசின்னுவாங்க. இந்த வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடர்ஸு. ஸோ ப்ராபபிலிட்டினா நான் அக்யூரேசினா என்னென்னா, ஸோ ஒரு ட்ரேடு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு காயின் இருக்குது, இப்போ காயினில் ஹெட் விழுமா டெய்ல் விழுமா அப்படின்னு கேட்டால் ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை பை எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னா மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராபபிலிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்ககிட்ட என்ன மிஸ் ஆகுதுன்னா ஒரு அக்யூரேசி, கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகுது. அப்போ உங்கள் ட்ரேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஹிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும். அது வந்து அக்யூரேசி. அதுதான் எல்லா ட்ரேடரும் ஒரு ட்ரேடை வந்து எடுத்து முடிக்கும் போது லாபத்தில் முடிக்கிறோம் அப்படின்னா அப்போ 10 ட்ரேடில் 7 ட்ரேடு 8 ட்ரேடு வின் பண்ணோன்னா அது வந்து அக்யூரேசி. இல்லை விட்டதை பிடிக்கணுன்னாலும் அக்யூரேசி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த
ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கணும். இது வந்து நான் வந்து மேலே போகும்னு நினச்சேன், கீழே போயிடுச்சு, கீழே போகும்னு நினச்சேன், மேலே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, யூ ட்ரைங் டு ஆல்வேஸ் ப்ரிடிக்ஷன் ஆஸ் அ ப்ராபபிலிட்டியில் இருக்குது. அப்போது உங்களுக்கு சார்ட்டை ஒழுங்காக ரீடிங் பண்ணுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். ஸோ பேசிக்ஸில் நீங்கள் நிறைய ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்குது அப்படின்னா டெக்னிக்கலாக மட்டும் ஏறாது, அது தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். டேட்டா, நியூஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், இப்போ வந்து பட்ஜெட் வருது, இல்லை கொரோனா மாதிரி ஒரு நியூஸ் வருது, இல்லை வந்து எர்த்குவேக் வருது, இல்லை வந்து அமெரிக்கன் எலெக்ஷன் ரிசல்ட் வருது, இல்லை அமெரிக்காவில் வந்து ஒரு பேங்க் கரப்ட் ஆகுது, ஒரு பெரிய பேங்க் அப்படின்னா இது எல்லாமே மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பண்ணும் இமீடியட்டாக. ஓகே, ஸோ அதனாலேயே மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஈவெண்ட் இருக்கா, நியூஸ் இருக்கா, இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் போவேன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ இருந்ததுனாலே ரைட் சைடில் அண்டர்ஸ்டுட். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே இங்கே தெரியும். ஏர்னிங்ஸு, ரெவென்யூஸு, டிவிடெண்ட்டு எல்லாமே என்னென்ன டேட்டில் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் எல்லா டேட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் கிளிக் பண்ணி. கிளியர்? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர், இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ன்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி நம்ம வந்து ஒரு சின்ன பணம் போடுறோம். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறோம், ஒரு 50,000 1 லட்சம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர். இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி வச்சு ட்ரேட் பண்ண இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ நம்மக்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்குது அதை வச்சு ட்ரேடிங்கில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து பேசுகிறாங்க. ஸோ இது 2 இடத்துலையுமே காமனாக இருக்கிற வேர்டு தான். ஓகேங்களா? புல் மார்க்கெட் அப்படின்வாங்க. புல் மார்க்கெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் ஏறுது பாசிட்டிவாக மேலே போயிட்டே இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னா தே கால் புல் மார்க்கெட்டுன்னுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி கண்டினியூஸாக ஏறுதுன்னா இந்த புல் மார்க்கெட்டுன்னுவாங்க. அதுவே மார்க்கெட் வந்து இல்லை மேலே போல் கீழே வந்துக்கிட்டே இருக்குன்னா இது வந்து பியர் மார்க்கெட்டுன்னுவாங்க. ஸோ அடுத்தது அதுதான் வருது உங்களுக்கு. புல்லுக்கு அடுத்து ஆப்போசிட்டு பேர்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் ஏறுது, ரைஸ் ஆகுதுன்னா புல் மார்க்கெட், மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா பியர் மார்க்கெட். அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? அடுத்து வந்து தே கால் 32ல் வந்து ரிவெஞ்சுன்னுவாங்க. ட்ரேடர்ஸ் வந்து ரிவெஞ்ச் பண்ணுறேன், ஓவர் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10,000 போட்டிருப்பார், அவருக்கு வந்து ஒரு 2,000 3,000 லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த 3,000 நான் போய் எடுக்கிறேன் பாரு இன்றைக்கி ஒரே நாளில் உட்காந்துட்டு, ஒரு சில நாளில் 5,000 6,000 ரெக்கவர் பண்ணுறாரு, 7,000 8,000 ரெக்கவர் பண்ணுறாரு. ஒரு சில நாளில் அது மொத்தமாக போயிடும். அப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து தே கால்ட் அஸ் ரிவெஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் எப்படியா பழி வாங்கிறேன் பாரு இன்றைக்கி, அவன் என்கிட்ட வந்து பணத்தை எடுத்துறான், அவன் வந்து பணத்தை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தே இஸ் கால்ட் ரிவெஞ்ச், இல்லை ஓவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் அர்த்தம் சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அஸ் அ ட்ரேடராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு வந்து லிவரேஜ். ஸோ லிவரேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ லைக் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லிவரேஜஸ்ன்றது சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கமாடிட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்கிட்ட வந்து 1,50,000 ரூபா இருக்கணும். பட் வேற என்கிட்ட ஒரு 20,000 ரூபா தான் இருக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1,30,000 ரூபா எனக்கு கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு நான் கொடுத்துருவேன். அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே அதை கேரி அவுட் பண்ண மாட்டேன். அது பேர் வந்து லிவரேஜ். ஸோ நம்ம மார்ஜின் பார்த்தோம்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மார்ஜின் பார்த்தோம். 17 லட்ச ரூபா மெட்டீரியலுக்கு வந்து தே கிவிங் அஸ் அ லிவரேஜ் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து லிவரேஜ்னுவாங்க. ஸோ 2 இடத்துலையும் லிவரேஜ்ன்ற வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் வரும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லேயும் வரும். ஸோ லிவரேஜ்ன்றது என்னென்னா நம்ம ஒரு பொருளுக்கான ஒரிஜினல் வேல்யூ கொடுக்காம அதுக்கான ஒரு மினிமம் வேல்யூ கட்டிட்டு ட்ரேட் பண்ணுறது தி கால் லிவரேஜ்னு புரிஞ்சுங்க. ஓகே? கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும். ஸோ மார்ஜின் சொல்கிறாங்க அப்படின்னா மார்ஜின்னா என்ன, கேபிட்டலுக்குன்னா என்னென்னா நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா தி கால்ட் கேபிட்டல். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஒரு ட்ரேடுக்கும் அலகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து மார்ஜின். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலுக்கும் மார்ஜினும் சின்ன ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்னு நீங்கள் ஒரு கிளாரிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்னுவாங்க. மார்க்கெட் ஆர்டர்னா என்னென்னா, ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருந்தாலும் விலை வாங்கிடு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஆர்டர். ஸோ அதாவதுனா தெர் இஸ் நோ பார்கெயினே கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிடு அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர். சப்போஸ் இல்லை அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, அது ஒரு ஃபேர் வேல்யூ வரட்டும் அப்படின்னா நீங்கள் அதை கம்மி பண்ணி விலையில் போடுற. இப்போ மார்க்கெட் வந்து 150 ரூபா இருக்குது, இது ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, ஒரு 140 ரூபா 130 ரூபா வந்தால் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து லிமிட் ஆர்டர்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து 150 ரூபாவில் இருக்குது, எனக்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பை இருக்குது, அதை 150 ரூபாயில் விற்கிறது பதிலாக 160 ரூபா 170 ரூபா வந்தால் விற்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ 170 ரூபாய்க்கு நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் ஆர்டர் புஷ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து லிமிட் ஆர்டர். அப்போது மார்க்கெட் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பட் யூ வாண்ட் த மார்க்கெட்டை விட ஒரு ஹையர் ப்ரைஸில் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து லிமிட் ஆர்டர்.
அதாவது நீங்கள் நினைக்கும் போது ஹையர் ப்ரைஸில் விற்கணும்னு நினைப்பீங்க. அதே வாங்கணும்னு நினைக்கும் ஹையர் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க, கீழே வந்தால் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போ லோயர் ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணீங்க அப்படின்னா அது லிமிட் ஆர்டர். அப்படிலாம் இல்லை, நான் மார்க்கெட்லேயே ஸ்ட்ரைட்டாக வாங்க போகிறேன் அப்படின்னா தி கால் மார்க்கெட். அப்போ மார்க்கெட்லேயே பையும் பண்ணலாம், மார்க்கெட்லேயே செல்லும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டேன், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஓகே, மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை வந்து இன்னும் மேலே போகும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா யூ கேன் டூ ஆவரேஜ். அடுத்த நாள் மார்க்கெட் கீழே இறங்குது, எனக்கு என்ன தோணுன்னா மார்க்கெட் எப்படியும் மேலே தான் போக போகுதுன்னா, அப்போ நான் இங்கே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்கியிருக்கேன்னா அடுத்த நாள் எனக்கு ஒரு 70 ரூபா 50 ரூபாய்க்கு இன்னும் கம்மியாக கிடச்சிதுன்னா நான் இன்னும் வாங்குவேன், நிறைய குவான்டிட்டி வாங்கி இந்த மேலே போகிற ரேலியில் விற்பேன். இது பேர் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுன்றது பேர். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு செல் பண்ணுறேன். ஓகே, இப்படி வச்சுங்க, ஃபியூச்சரில் நீங்கள் செல் பண்ணுறீங்க, இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க, மார்க்கெட் இறங்கும்னு நினச்சிங்க, பட் இன்ஸ்டெட் ஆஃப் மேலே போயிட்டே இருக்குது. அப்போது செல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்? கீழே வரணும். பட் மேலே போகுது அப்படின்னா யூஆர் இந்த லாஸ் சைடில் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு லாட் எடுப்பாங்க, செல் எடுப்பாங்க. அப்போ இங்கே ஒரு குவான்டிட்டி எடுத்துக்காங்க, இங்கே ஒரு குவான்டிட்டி, அப்போ 2 குவான்டிட்டி எடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே வரும். ஸோ இது கீழே வரும்போது நம்ம எங்கே வேணால் எக்ஸிட் ஆகலான்றது பிளான். ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ அது சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன மேத்தமெட்டிக்ஸ் தான். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 50 ரூபா வரும்போது திரும்பி இன்னொரு குவான்டிட்டி வாங்குறோம், ஆவரேஜ் ப்ரைஸ் 75 ரூபா. ஸோ மார்க்கெட் 50 ரூபாலேருந்து 75 ரூபா போகிறது ஈஸியாக, இல்லை 50 ரூபாலேருந்து 100 ரூபா போகிறது ஈஸியான்னு யூ ஹேவ் டு டிசைட். அதுதான் ஆவரேஜ்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். அது பை அண்ட் செல்லுக்கும் யூஸ் பண்ணலாம், செல் அண்ட் பைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் அவங்க சொல்ல வராங்க இந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிரேக் ஈவன்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆவரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிறோம், மார்க்கெட் 50 ரூபா வந்துருச்சு, இப்போ என்னோடய லாஸ் வந்து 50 ரூபாவில் இருக்குது. இப்போ நான் ஒரு 50 ரூபாவில் ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா, இந்த 50க்கும் 100க்கும் நடுவில் ரெண்டுத்தையும் கூட்டி டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு நம்பர் வரும், அது 75 ரூபா. ஸோ அப்போது எனக்கு வந்து டேக்ஸு ப்ரோக்கரேஜ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் விற்கணும் அப்படின்றது தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அப்போ நான் ஒரு ட்ரேட்லேயும் ஒரு பிரேக் ஈவன் இருக்கும், நான் எவ்வளோ கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுறேன், எவ்வளோ ப்ரோக்கரேஜ் கொடுக்குறேன், எவ்வளோ பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு விற்கணும் அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் சைடில் இதெல்லாம் நம்ம வந்து கழிச்சிட்டு அதை தாண்டி எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறோன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸ்லேயே வந்து இது வேர்டு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னுவாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, அதாவது நமக்கு ஃபேவராக போகும்போது நம்மளை ஸ்டாப் லாஸ் வந்து நகர்த்திட்டே போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, வேறு அந்த பொருள் 120, 130, 150 அப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு 100 ரூபாயில் நீங்கள் பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து 90 ரூபாயில் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? அப்போ 120, 130 போகும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் 100 ரூபாயிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி 90 ரூபாயிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி 100 ரூபாய்க்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ மார்க்கெட் வந்து 180 ரூபா போயிடுச்சு, அப்போது நீங்கள் அதே இடத்துல இல்லாமல் அதை 120க்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் எ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இடத்துல பை பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்க அசம்ஷனுக்கு. ஓகே, மார்க்கெட்டு கீழே வந்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் மேலே போயிட்டே இருக்குன்னா, திருப்பி இங்கே மேலே போகுதுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கேருந்து என்ன பண்ணீங்க? நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணீங்க? இப்போ அடுத்தது இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்க, கரெக்டாக? மறுபடியும் இங்கே வருது, மார்க்கெட் இங்கே போகுது, அப்போ மறுபடியும் என்ன பண்ணீங்க? உங்கள் ஸ்டாப் லாஸை நகர்த்தி இங்கே வைப்பீங்க, கரெக்டாக? இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது, அப்போ ஸ்டாப் லாஸை இப்போவும் நகர்த்துறீங்க, இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் வந்து இதை விட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும். இது பேர் தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நகர்த்திகிட்டே போகிறது, மார்க்கெட் கூடவே போய் அந்த ஸ்டாப் லாஸை நகர்த்திகிட்டே வருது. அண்டர்ஸ்டுட்? ஸோ இது வந்து பைக்கும் பண்ணலாம், செல்லுக்கும் பண்ணலாம், கால் ஆப்ஷனும் பண்ணலாம், புட் ஆப்ஷனும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ வந்து காலு, டிப்ஸு, சிக்னல் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து சரியாக ப்ரிடிக்ட் பண்ண தெரில அப்படின்னா இது வந்து வெளியே காசு கொடுத்தும் வாங்குவாங்க, பே பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் த ப்ரைஸ் அண்ட் அக்யூரசி பொறுத்து. ஸோ இது எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஐடியாவுக்கு நான் ஒரு சிம்பிள் என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்க நான் காட்டுறவாங்க. செல் சில்வர் பிலோ, பிஎல்டபிள்யூனா பிலோ டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து என்ன நம்பர் வேணுன்றதை தெரிஞ்சுங்க, அகாடமி கால் பண்ணி தெரிஞ்சுங்கன்றாங்க. இதுலேயே அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செல் க்ரூட் ஆயில் 6395க்கு கீழே வந்தால் செல் பண்ணு, டார்கெட் இது, உனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வேணுன்னா அகாடமி கால் பண்ணுங்கள். அண்ட் சிஎம்பினா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. அதாவது இதில் வந்து என்னென்னா க்ரூட் ஆயில் விற்கணும்னு தான் சொல்கிறாங்க, மற்ற எதுவுமே சொல்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரி கால்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ட்ரேட் பண்ண தெரியல, ட்ரேடிங் பண்ண தெரியல, ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா தே வில் கிவ் த இனிஷியேட் த கால்ஸ். அப்போது அவங்க கொடுத்த கோல்டு செல் கால் வந்து ஆக்டிவேட் ஆகலை, சில்வர் செல் கால் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அது வந்து ஆகவே இல்லை. ஸோ காப்பர் செல் காலும் ஆக்டிவேட் ஆகலாம் இன்றைக்கி, எனக்கு தெரியும். ஜிங்க் பை காலும் நாட் ஆக்டிவேட், பட் க்ரூட் ஆயில் செல் கால் மட்டும் ஆக்டிவேட் ஆச்சு, அதில் மட்டும் 9200 ரூபா. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து கால்ஸுன்றது இப்படி தான் இருக்கும். என்ன ரேட்டில் பை பண்ணணும், என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் பை பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா
தே கால். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் இந்த டெலகிராமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஏதாவது மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ப்போம் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். அதுடே உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் வந்து 26,000, பேங்க் நிஃப்டியில் 22,000, சென்செக்ஸில் 24,000, டோட்டலாக நீங்கள் 74,000 ப்ராஃபிட்ன்றாங்க. இட்ஸ் ஃபியூச்சர். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்லேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிப்ஸில் பேசிக்காக சொல்கிறது இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் வந்து ஒரு ட்ரேட்லேயும் நமக்கு வந்து என்னென்னா ப்ராஃபிட் வருதுன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனா ரிஸ்க் ஏரியா எவ்வளோ நமக்கு முன்னாடி தெரியணும், நமக்கு கிடைச்ச லாபம் கிடைச்சா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற அந்த ட்ரேடில் வந்து நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, என்ட்ரி எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, சிஎம்பி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தே கால் ரிஸ்க் ரிவார்ட். நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் ₹1 லூஸ் பண்ணால் ₹10 கிடைக்கும், இல்லை ₹1 லூஸ் பண்ணால் ₹3 கிடைக்கும் அப்படின்னா ரிவார்டு. அந்த ₹1 ரிஸ்க்கு அப்படின்றத நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, டார்கெட் நம்ம இப்போ பார்த்தோம்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்தால் நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம், மார்க்கெட்டில் எக்ஸிட் பண்ண போகிறோமா இல்லை எவ்வளோ தூரம் வந்தால் எக்ஸிட் பண்ண போகிறோன்றதான் டார்கெட், லாபம். அடுத்து வந்து டெக்னிக்கல் சார்ட்டுன்றாங்க. டெக்னிக்கல் சார்ட்னா என்ன அப்படின்னா, எதுக்காக டெக்னிக்கல் சார்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேடு பண்ண போகிறோம்னா நம்பர் கெஸ் பண்ணக்கூடாது, ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்படின்னா அதோட கரெக்ட் இந்த மாதிரி சார்ட் வச்சுக்கணும் நம்ம கிட்ட. ஸோ எப்போவுமே மொபைலில் வந்து வி ஹவ் டு see the chart. அப்போ அந்த பர்டிகுலர் நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண போகிறதோட மூமெண்ட் எப்படி இருக்குது, இல்லை கீழே தான் போகுது மேலே தான் போகுது அப்படின்னா தென் டெஃபினெட்லி உங்களுக்கு அது ப்ரிடிக்ட் பண்ண தெரியுதா அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் வாட். ஓகே, பேப்பர் ட்ரேடிங்னாங்க. பேப்பர் ட்ரேடிங்னா என்னென்னா, ஸோ சும்மா நீங்கள் வந்து மார்க்கெட்டை உட்காந்து வாட்ச் பண்ணி நோட்டில் எழுதுறது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் பை ஆகுது செல் ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்னுவாங்க. அதாவது பணம் போடாமல் நீங்கள் வந்து டெமோவாக ட்ரேட் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. அது பண்ணலாமான்னா பண்ணலாம், பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு. ஏன்னா இப்போ எப்படின்னா, நான் ஒரு பைக்கோ காரோ ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு வீடியோ கேமில் ஓட்டி நான் பழகிறதும் ரியல் டைமில் ரோட்டில் ஓட்டுறதும் ரெண்டும் ஒன்றா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் போய் நான் ஒரு காரோ பைக்கை ஓட்டிட்டு ரியல் டைமில் ஒரு காரோ பைக்கை எடுத்து ஓட்டினா ரெண்டும் கரெக்டாக வரும், நீங்கள் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ரியல் டைமில் ஓட்டுறது எப்படி இருக்கும் இதுதான். ஸோ இதுதான் வந்து பேப்பர் ட்ரேடிங். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் பூஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர, பட் அது அவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் தான் ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஸோ நேக்கட் ட்ரேடிங் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நேக்கட் ட்ரேடிங்னா என்னென்னா, நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன், அதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தே கால் நேக்கட் ட்ரேடிங். அதாவது ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ நம்ம செட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தே கால் நேக்கட் ட்ரேடிங்னுவாங்க. அண்டர்ஸ்டுட்? பைக்கும் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்ப்ரெட்னுவாங்க. நம்ம இதில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆப்ஷனில் பார்த்தோமே, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தெரியுங்களா ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்னு பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும்? இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குன்னு பாருங்கள், பிட்டு ஆஸ்க்கும். இதுவே நான் ஒரு டீப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் நான் ஒரு ஸ்ப்ரெட்டு பார்க்குறேன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே 1633 ரூபா, அங்கே 1873 கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. ஒரு 200 பாயிண்ட் இருக்கா? ஸோ 1600 1800 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இருக்கா? அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ நீங்கள் வாங்கி விற்றாலும் லாஸ் ஆகும், விற்று வாங்கினாலும் லாஸ் ஆகிடும். ஏன்னா வாங்கும்போது நம்ம 1873 கொடுத்து வாங்கணும், நம்ம உடனே விற்கணும்னு நினச்சா 1633. அப்போ நமக்கு இமீடியட்டாக ஒரு 150 200 லாஸ் ஆகும். நம்ம விற்றுட்டு வாங்கினாலும் அந்த 200 லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க, அந்த ஸ்ப்ரெட்டுன்றது அதுதான். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த ஸ்ப்ரெட்டுன்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்குள்ளே வரும்போது இந்த வார்த்தையெல்லாம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் முதலே சொல்லிடுறோம். ஹெட்ஜ் பண்ணுறதுன்னு அடுத்தது ஹெட்ஜ்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ஹெட்ஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நிறையா வேர்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தே கால் கவுண்டர் ட்ரேடுன்னுவாங்க, ஹெட்ஜுன்னுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி, இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் புட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுதுன்னா யூ ட்ரை டு பை ஆப்ஷன் புட் பை பண்ணும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சைடில் ப்ராஃபிட் வரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா தெரியல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலும் வாங்குறீங்க புட்டும் வாங்கி வச்சுருங்க. யூ ட்ரை டு பேலன்ஸ்ட் யுவர் பொசிஷன். அப்போ ஹெட்ஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு சைடும் வாங்குறதுக்கு காசு நிறைய வேணும். ஸோ அதாவது ப்ரிடிக்ஷன் வந்து லோவாக இருக்குது, பட் நான் ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து யூ மேக் ப்ராஃபிட். ஸோ ஹெட்ஜிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபியூச்சர்லேயும் ஹெட்ஜிங் பண்ணலாம், இதுலேயும் இருக்கும் அந்த வேர்டு. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஹெட்ஜிங்கிறது நம்ம ரியாலிட்டியில் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஸோ லீட் அண்ட் ஃபாலோன்னா என்னென்னா, உங்களோட ஐடியா வந்து உங்களை லீட் பண்ணணும், அது வந்து உங்களோட டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ லீட் அண்ட் ஃபாலோன்றது நாங்கள் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியாவை வந்து எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு டெக்னிக்கலாக ஐடியா எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த ஐடியா வந்து அதை லீட் பண்ணணும் மார்க்கெட்டு.
ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா, அப்போது நீங்கள் அந்த ஐடியா வந்து லீட் பண்ணுது. அந்த லீட் பண்ண ஐடியாவை மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. அப்போது யூ ஆர் ரைட். அப்போ ஐடியா வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ லீட் அண்ட் ஃபாலோ கரெக்டாக இருக்குது. வேற மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, வேர் இஸ் மிஸ்டேக் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு ட்ரேடர்ஸ் கேட்கும்போது என்னென்னா, அப்போது அதுக்கு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெண்டாக மொமெண்டமான்னு கேட்பாங்க. அப்போ லீட் பண்ண வேண்டியது ட்ரெண்டாக மொமெண்டமான்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த லீட் அண்ட் ஃபாலோ உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 50 வேர்டு படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ ரைட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, we are going to check the technicals area. ஸோ டெக்னிக்கல்ஸு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் எனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஐ லீவ் மை நம்பர். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, ஸோ அகாடமி நம்பரும் இருக்கும். ஸோ என்னோடய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வில் கெட். தேங்க்யூ.